பிதாவுடைய நாமத்திற்கும் ஆவியானவருடைய பிரசன்னத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவமுள்ள காயங்களுக்கும் கோடி கோடி நன்றி. வேதத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாஞ்சியோடு வாசியுங்கள், ஜெபியுங்கள். உங்களை ஆவியானவர் நிரப்புவதை, பலப்படுத்துவதை, கழுவி சுத்திகரிப்பதை, விடுவிப்பதை, புது அபிஷேக பலத்தோடு எழுப்புவதை நீங்கள் காண்பீர்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதுவன் பிலிப்போவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அல்லேலூயா. இந்த பிலிப்பு சமாரியா தேசம் முழுவதும் வல்லமையான ஒரு விசேஷமான ஊழியக்காரனாய் பரிசுத்த ஆவியானவர் அவரை பயன்படுத்துகிறார். ஆயிரம் மக்கள் அந்த சமாரியாவில் மனம் திரும்பி இயேசுவே கர்த்தாதி கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். பிசாசுகள் ஓடுகிறது, மந்திரவாதிகள் மனம் திரும்புகிறார்கள். இப்படி ஒரு பெரும் திரள் கூட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனான பிலிப்புவை இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் விட்டு வனாந்தரமான காசா என்று சொல்லும் பகுதி, இன்றைக்கும் காசா என்ற பகுதி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த இடம்தான் எகிப்துக்கு பக்கத்தில் வழியே உண்டாக்கும் ஒரு பகுதி. அது அந்த வனாந்தரமான இடத்துக்கு நீ போ என்று ஆவியானவர் அங்கே உணர்த்துகிறார். இங்கே ஒரு தூதுவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலே வசனத்தின்படி ஆவியானவர் தான். பிலிப்போய் ஒரு மனுஷனை சந்திக்க அனுப்புகிறார். அந்த ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால், எத்தியோப்பியாவிலிருந்து சிரியா ஒரு மனுஷன், கந்தகை என்ற ஒரு பெரிய ராணியினுடைய ஒரு பெரிய ஊழியக்காரனாக அவன் இருக்கிறான். இத்தனைக்கு அவன் நிதி மந்திரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவன் எருசலேமுக்கு தேவனை ஆராதிக்க அவன் வருகிறான். அந்த ஒரு மனுஷனுக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் இந்த பிலிப்பை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, பாடுகள், உயிர்த்தெழுதல் சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கிறார். அவன் சத்தியத்தை கேட்டு ஏசாயா புஸ்தகம் படிக்கிற அவன் அந்த 53ஆம் அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு தான் அதுவா என்று கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று திரும்பவும் அவன் ஆப்பிரிக்காவுக்கு போய் சரித்திரம் சொல்கிறது 47 கிறிஸ்தவ சபைகளை ஆப்பிரிக்காவில் கட்டினானாம். கவனிச்சு பார்த்தீங்களா? பெருந்திரள், பெருங்கூட்டம், அங்கேயே பெரிய புகழ்பெற்ற ஊழியம் என்று ஊழியக்காரர்கள் இருந்துவிடக்கூடாது. ஒருத்தனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டவங்க தான் இதுக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க. அந்த ஒருத்தனுக்கு போய் அறிவித்தார். அந்த ஒருத்தன் மனம் திரும்பி அவன் ஒரு மந்திரி. அவன் ஆப்பிரிக்காவில் 47 சபைகளை கட்டியிருக்கிறான். ஆப்பிரிக்கா முழுவதும் கிறிஸ்துவின் சத்தியம் பரவ அதுவே காரணமாக இருந்திருக்கிறது. என் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. நீங்கள் போய் ஜெபிக்கிற வீடு, நீங்கள் போய் சந்திக்கிற நோயாளி, நீங்கள் போய் பார்க்குற பாவக்குழியில் இருக்கிற ஒருத்தனை உங்களுக்கு ஆண்டவர் அடையாளம் காட்டுவார். அவர்களுக்கு இயேசு நாமத்தை அறிவியுங்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, பெரிய கூட்டம், பெரிய சம்பவம், பெரிய ஆராதனை, பெரிய வசதிகள் என்று சொல்லி இன்றைக்கு மூழ்கி விடாமல் ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை இயேசுவை அறிவிக்க வழி நடத்தினீரே. இன்றைய போதகர்கள், பிரசங்கிமார்கள்லாம் இந்த வசனத்தை படிக்கும்படி எங்களெல்லாம் தொடுங்க ஆண்டவரே. அந்த ஒருத்தனுக்கு போய் அறிவிக்க வனாந்தரத்துக்கு போகும்படி செய்தீரே. இன்றைக்கும் அப்படி எங்களெல்லாம் நடத்துங்க ஆண்டவரே. அந்த ஒருத்தன் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு போய் 47 சபைகளை ஆப்பிரிக்காவில் கட்டினானே, எத்தனை மகிமை! எங்களை அப்படியாக நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.